கூட ரோமர் 8வது அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம். ஆம் தேவ ஜனமே, மாம்ச சிந்தை நமக்கு மரணமாய் இருக்கிறது. ஆவியின் சிந்தையோ நமக்கு ஜீவனும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது அநேக காரியங்களை நம் சரீரத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட யோசனையின்படியாகவே சிந்தனையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று சொல்லி. நம்முடைய நினைவுகள் மண்ணை போன்று இருக்கிறது, அவருடைய நினைவுகள் வானத்தை போல் இருக்கிறது. மண் ஜெயிக்குமா, வானம் ஜெயிக்குமா? ஆம் தேவ ஜனமே, உங்க சிந்தனையினாலே சிந்தித்து சிந்தித்து நீங்கள் தோல்வி அடைந்து போகாதபடிக்கு, இதோ உங்களையே நீங்கள் இதோ குற்றவாளிகளாய் தீர்க்காதபடிக்கு, தேவன் உங்களை எந்த நிலையில் பார்க்கிறாரோ அந்த நிலையிலே உங்களையும் பாருங்கள். எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் ஐயோ இப்படி ஆய்விட்டதே என்று சொல்லி பதறாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு, கடலை பார்த்த தேவன் இதோ காற்றையும் கடலையும் அடக்கினது போல உங்கள் வாழ்க்கையிலே சீறுகிற காரியங்களை அடக்குவார். சவுலை அடக்கினார். சீறிக்கொண்டிருந்த இதோ ஸ்தோத்திரம் சீஷர்களுக்கு எதிராக எழும்பிக் கொண்டிருந்த சவுலை அடக்கினார் அல்லவா தேவன். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று கேட்டாரே அல்லவா. அதே போல உங்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் சீறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு கூட கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி விசுவாசியுங்கள். மாறாக மாம்சத்திலே சண்டை போட்டுக்கொண்டு பேசிக்கொண்டு முறுமுறுத்து கொண்டு ஒருவரை பகைத்து இருக்காதீங்கள். எல்லா சூழ்நிலையிலும் உங்களை குறித்த நினைவுகளோ இதோ மற்றவர்களை குறித்த நினைவுகள் எல்லாவற்றையும் உயர்ந்ததாக, உயர்ந்த ஸ்தானத்திலே, உயர்ந்த நிலையிலே நீங்கள் வைத்து சிந்திக்க ஆரம்பியுங்கள். மாம்ச சிந்தை என்பது அதனுடைய முடிவு மரணத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, ஒரு சாதாரண தலைவலி எப்படி வந்தால் ஒரு சாதாரண ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது சரியாகி விடுமோ, அதே போலதான் எனக்கு எவ்வளவு பெரிய வியாதி வந்தாலும் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது சரியாகிவிடும். ஏனென்றால் நான் தேவனை நம்பி இருக்கிறேன். ஆனால் இதே மாம்ச சிந்தை என்ன சொல்லும்? அவ்வளவுதான் உன் வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான் என்று சொல்லும். இந்த வியாதியிலே நீ செத்து விடுவாய் என்று சொல்லி. இப்படிப்பட்ட சிந்தனைகளை நீங்கள் எடுத்து போட்டு, கடனாக இருந்தாலும் சரி, இதோ வாழ்க்கையிலே கோளாறுகளாக இருந்தாலும் சரி, உலகம் சொல்லுவதோ இதுதான் நடக்கும் என்ப நியதியோ நடக்காதபடிக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்துக் கொள்ளுவார். எனவே மாம்ச சிந்தையிலே பேசாதிருங்கள், மாம்ச சிந்தையிலே நடக்காதிருங்கள், மாம்ச சிந்தையிலே வாழாதிருங்கள். அப்படி நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் வாழ்நாள் குறுகி விடுகிறது தேவ ஜனமே. எனவே தேவனை போல ஆவிக்குரியவர்களாக சிந்தியுங்கள், பேசுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகும். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமா என்ற வார்த்தையை எங்கள் மீது எடுத்துக்கொண்டப்பா. மாம்சத்திலே நாங்கள் பேசாதபடிக்கு, நடக்காதபடிக்கு எங்களை நாங்கள் காத்து கொள்ளுகிறோம் ராஜா. நீர் எப்படி சிந்தித்தீரோ, நீர் எப்படி பேசினீரோ அதே போல நாங்களும் பேச நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.